தமிழில் சூர்யாவின் பூவெல்லாம் கேட்டுப்பார் என்ற படத்தில் நடித்து நாயகியாக அறிமுகமானவர்தான் நடிகை ஜோதிகா. பின்முகவரி, குஷி, ரிதம், தெனாலி என முன்னணி நடிகர்களுடன் ஜோடி சேர்ந்து நடித்து ரஜினியுடன் சந்திரமுகி படத்தில் நடித்து தமிழ் சினிமாவில் பிரபல்யமானவர். பிஸியாக நடித்துக் கொண்டு வந்தவுடன் நடிகர் சூர்யாவுடன் காதல் ஏற்பட இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். இவர்களுக்கு தியா மற்றும் தேவனு ஒரு மகன் மற்றும் மகள் உள்ளனர். திருமணம், குழந்தைகள் என சினிமா பக்கம் வராமல் இருந்த ஜோதிகா இப்பொழுது மீண்டும் நடிப்பில் பிஸியாகிவிட்டார். தற்போது டப்பா ஹார்டில் என்ற பாலிவுட் வெப் சீரிஸிலும் லயன் என்ற தமிழ் படத்திலும் நடித்து வருகின்றார். இந்த நிலையில் நேற்று டப்பா ஹார்டில் என்ற படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியீட்டு விழா நடைபெற்றது. அப்போது ஜோதிகா பல விடயங்களை பகிர்ந்துள்ளார். அதில் காதல் மையப்படுத்திய படங்களில் நடிப்பதை நான் 27 வயதிலேயே நிறுத்திவிட்டேன். இப்பொழுது எனக்கு 47 வயதாகின்றது. தற்போது பெண்களுக்கு முக்கியத்துவம் உள்ள கதாபாத்திரத்தில் தான் நடிக்க விரும்புகின்றேன் என்று ஜோதிகா கூறியிருக்கின்றார்.